வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து ஒரு குழம்பு தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வறுத்துக்கிறதுக்கு என்னென்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த பக்கம் கடாயில் கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். நான் அதுக்கு ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். சின்ன கட்டி பெருங்காயம், ஒரே ஒரு வரமிளகா, காரத்துக்கு நல்லா 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 டீஸ்பூன் தனியா. ஃபஸ்ட் இதை வறுத்துக்கலாம். நாம தனியாலாம் வறுப்பட்டுருது. இப்போ 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கடுகு. ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா வறுப்பட்டுருது. ஆறுனோடனே பொடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் கற்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கு. அது நல்லா காஞ்சிடுது. கடுகு வெந்தயம் தாளிச்சிக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கடுகு வெடிச்சோட அதையும் சேர்த்துருங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது கூடவே பூண்டு பிடிக்காதவங்க பூண்டு அவாய்ட் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த குழம்பு பண்ணலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். கொஞ்சமா மஞ்சள் பொடி, தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, அதையும் சேர்த்துவோம். தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுத்து. தேவையான உப்பு, புளி தண்ணியெல்லாம் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, புளி ஒரு லெமன் சைஸ்ல கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா வெல்லம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். வறுத்தது நல்லா ஆறிடுத்து. புளி தண்ணி கொதிக்கிறது கூட இதை அரைச்சி எடுத்துட்டு வந்தோம். நாங்கள் நல்லா அரைச்சாச்சு. தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் புளி தண்ணியும் நல்லா கொதிச்செடுத்து அரைச்சதை சேர்த்துடலாம். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்செடுத்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் பூண்டு போட்ட குழம்பு நல்ல சுடசாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு சாதத்துக்குன்னு தொட்டு நீங்கள் சாப்பிடணும்னா தேங்காய் போட்ட கறி இல்லைன்னா காரக்கறி எது தொட்டுருந்தாலுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.